பாபா உன்னை நினைத்தாலே பிறவிகள் தோறும் செய்த பாவங்கள் நொடியினில் பஸ்மம் ஆகிறதே, நொடியினில் பஸ்மம் ஆகிறதே. உனக்கு சமம் ஆவோ, உனக்கு சமம் ஆவோ. உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான். லட்சியமின்றியே வாழ்ந்து வந்தேன் நான், உயர்ந்த லட்சியம் தந்தது நீயே. லட்சியமின்றியே வாழ்ந்து வந்தேன் நான், உயர்ந்த லட்சியம் தந்தது நீயே. உண்மை அன்பை தேடி அலைந்தேன், உன்னிடம் தான் அந்த அன்பை அடைந்தேன். உண்மை அன்பை தேடி அலைந்தேன், உன்னிடம் தான் அந்த அன்பை அடைந்தேன். விடியலை நோக்கி என்னை நீ அழைத்தாய், விடியலை நோக்கி என்னை நீ அழைத்தாய். பாபா உனை நான் மறவேனே, பிறவிகள் தோறும் செய்த பாவங்கள் நொடியினில் பஸ்மம் ஆகிறதே, நொடியினில் பஸ்மம் ஆகிறதே. உனக்கு சமம் ஆவோ, உனக்கு சமம் ஆவோ. உந்தன் வழியே நானும் நடந்தால் உயர்வுகள் என்னை வந்து சேர்ந்திடுதே. நீ வந்து தந்த ஞானத்தினாலே மூன்றாம் கண் என்னில் திறந்திடுதே, மூன்றாம் கண் என்னில் திறந்திடுதே. கவலை எல்லாம் இங்கு கரைந்திட செய்தாய், கவலை எல்லாம் இங்கு கரைந்திட செய்தாய். மனமும் இறங்கி நீ வந்தாய் இங்கே, பிறவிகள் தோறும் செய்த பாவங்கள் நொடியினில் பஸ்மம் ஆகிறதே, நொடியினில் பஸ்மம் ஆகிறதே. உனக்கு சமம் ஆவோ, உனக்கு சமம் ஆவோ. ஒரே பார்வையில் என்னை மாற்றியே
தினம் தினம் வந்து குணம் தந்திடுவாய். ஞானத்திலே என்னை மூழ்கிட வைத்தே ஆத்மா என்னை தூய்மை செய்தாய். ஆத்மா என்னை தூய்மை செய்தாய். உயிரினை கூட உனக்கே தருவேன். உயிரினை கூட உனக்கே தருவேன். உனக்கு இணை இங்கு யாரும் உண்டா? பிறவிகள் தோறும் செய்த பாவங்கள் நொடியினில் பஸ்மம் ஆகிறதே. நொடியினில் பஸ்மம் ஆகிறதே. ஆவோ உனக்கு சமம் ஆவோ. உனக்கு சமம் ஆவோ. உனக்கு சமம் ஆவோ. உனக்கு சமம் ஆவோ. உனக்கு சமம். शांति शांति ओम शांति शांति। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण कर
माया मोह का घेरा, अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? வாணி தேதி 26/3/2025. பாப்தாதா மதுபன் காலை முரளி. பாபா சொல்றாங்க, மீட்டி பச்சி தும்னே பாப்கா ஹாத் பக்கடா ஹே. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் பாபாவுடைய கரத்தை பிடித்துள்ளீர்கள். தும் கிரகஸ்த விவகார் में रहती भी बाप को याद करते करते तमो प्रधान से सतो प्रधान बन जाएंगे. நீங்கள் இல்லறத்தில் இருந்து கொண்டிருந்த பொழுதிலும் பாபாவை நினைத்து நினைத்து தமோ பிரதானத்திலிருந்து, அவரை நினைக்க நினைக்க தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானமானவராக ஆகிவிடலாம். கேள்வி கேட்குறாங்க பாபா, तो बच्चों के अंदर में कौन सा उल्लास रहना चाहिए? तख्त नशीन बनने की विधि क्या है? குழந்தைகளாகி உங்களுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு உற்சாகமானது இருக்க வேண்டும்? சிம்மாசனதாரி ஆகுவதற்கான விதி என்ன? बदल सदा उल्लास में रहे कि ज्ञान सागर बाप हमें रोज ज्ञान रत्नों की थालियां भर भर देते हैं. सदा இந்த ஒரு உற்சாகத்தில் இருக்க வேண்டும். ஞானக்கடல் பாபா எனக்கு தினமும் ஞான ரத்தினங்களை தட்டுகளில் நிறைத்து நிறைத்து கொடுக்கிறார். जितना योग में रहेंगे उतना புத்தி கஞ்சன் होती जाएगी. எவ்வளவு யோகத்தில் இருப்போமோ, பாபா நினைவில் இருப்போமோ, அவ்வளவு புத்தியானது தங்கமானதாக ஆகிக்கொண்டே இருக்கும். ये अविनाशी ज्ञान रतन ही साथ में जाते हैं. இப்போ நாம் பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த அழிவற்ற ஞான ரத்னம் தான் நம்ம கூடவே வரும். तख्त नशीन बनना है तो माता पिता को पूरा ஃபாலோ करो. சிம்மாசனதாரியாக ஆக வேண்டுமென்றால் தாய் தந்தையரை முழுமையாக பின்பற்றுங்கள். உன்கி ஸ்ரீமத் அனுசார் சலோ. அவர்களிட்ட ஸ்ரீமத் படி நடங்க. ஓருக்கு பி ஆப் சமான் பனாவோ. பிறரையும் தனக்கு சமமானவராக ஆக்குங்கள். ஓம் சாந்தி. रूहानी बच्चे इस समय कहाँ बैठे हैं? பாபா ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஆன்மீக குழந்தைகளே, இப்போ நீங்க எங்கே அமர்ந்திருக்கிறீங்க? என்ன பதில் சொல்ல போறீங்க இந்த கேள்விக்கு? कहेंगे रूहानी बाप की यूनिवर्सिटी अथवा पाठशाला में बैठे हैं. குழந்தைங்க என்ன சொல்லுவாங்களா? நாங்கள் ஆன்மீக தந்தையனுடைய யூனிவர்சிட்டி, அதாவது பாடசாலையில் அமர்ந்திருக்கிறோம் என்று கூறுவார்கள். புத்தி மேஹே ஹம் रूहानी बाप की आगे बैठे हैं. புத்தியில் என்ன இருக்கின்றது? நாம ஆன்மீக தந்தை முன்னால் அமர்ந்திருக்கின்றோம். இருக்குது இல்லையா அது புத்தியில்? அவர் அந்த தந்தை தான் நமக்கு சிருஷ்டியினுடைய 3 காலத்தின் ரகசியத்தை புரிய வைக்கிறார். அதாவது भारत का राइज और फॉल कैसे होता है ये भी बताते हैं. 3 கால ரகசியத்தையும் கூறுகிறார். மேலும் பாரதத்தினுடைய எழுச்சி மற்றும் வீழ்ச்சி எவ்வாறு ஏற்படுகிறது அதை பற்றியும் பாபா கூறுகிறார். பாரதமானது பாவனமாக இருந்தது. அந்த பாரதம்தான் இப்பொழுது பத்தித்தமாக இருக்கிறது. பாரத் சிர் தாஜ் தா, फिर किसने जीत पाई? பாரதம் தலை கிரீடமாக இருந்தது. அந்த பாரதத்தை யார் வெற்றி பெற்றது? ராவணன். யாரோட கைக்கு போயிடுச்சு பாரதம்? ராவணனுடைய கைக்கு போயிடுச்சு. இன்னைக்கு யாருடைய ஆட்சி நடந்துட்டு இருக்கிறது? ராவணனுடைய ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு. ராஜாயி கபாதி தோ ஃபால் ஹுவானா. எப்போ ராஜ்யத்தை இழந்து விட்டோமோ அப்போ பாரதம் என்ன ஆயிடுச்சு? வீழ்ச்சி அடைந்து விட்டது. कोई राजा तो है नहीं है. ராஜாக்களே யாருமே இல்லை.
அப்படியே ராஜாக்கள் என்று இருந்தாலும் கூட அந்த ராஜாக்கள் பத்தித்தமான ராஜாக்களாகத்தான் இருப்பார்கள். இசி ஹி பாரத் மே சூரியவம்சி மகாராஜா மகாராணி தே. இதே பாரத பூமியில தான் சூரிய வம்சத்தினுடைய மகாராஜா மகாராணி இருந்தாங்க. சூரிய வம்சத்து மகாராஜாக்கள் மற்றும் சந்திர வம்சத்து ராஜாக்கள் இருந்தார்கள். எப்போ யார் ராஜ்யம் செய்தார்கள்? சூரிய வம்சத்துல ராஜ்யம் செய்தவர்கள் யாரு? சந்திர வம்சத்துல ராஜ்யம் செய்தவர்கள் யாரு? இது போன்ற விஷயங்களானது உங்களுடைய புத்தியில் இருக்கின்றது. உலகத்துல இந்த விஷயத்தை பற்றிலாம் யாருக்கும் தெரியாது. குழந்தைகள், நீங்க தெரிஞ்சிட்டு இருக்கிறீங்க, நம்முடைய ஆன்மீக தந்தை நமக்கு படிப்பித்து கொண்டிருக்கிறார். ஆன்மீக தந்தையினுடைய கரத்தை நாம் பிடித்திருக்கிறோம். பாபா கரம் பிடிச்ச பிறகு எவ்வளோ பலம் இருக்கணும். பாபாவோட கரமை பிடிச்ச உடனே அவரிடமிருந்து நமக்கு வரமும் கிடைத்து கொண்டிருக்கிறது. வரத்தை கொடுக்கக்கூடிய கரத்தை நாம் பிடித்திருக்கின்றோம். அந்த குஷியும் இருக்க வேண்டும். நாம் கிரகஸ்தத்தில் இருக்கலாம். குழந்தைங்களுக்கு என்ன சொல்கிறார் பாபா? நீங்கள் கிரகஸ்தத்தில் இருக்கலாம், ஆனால் புத்தியில் என்ன இருக்குது? நாம் இப்போ சங்கம யுகத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். உட்கார்ந்த வேலையாகாது. ஏன்னா நம்ம ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். அதனால் என்ன சொல்லிட்டாங்க பாபா? சங்கம யுகத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். பத்தி துனியாசியம் பாவன் துனியாமே சாத்தே. இந்த பத்தித்தமான உலகத்திலிருந்து நாம் பாவனமான உலகத்திற்கு செல்கின்றோம். கலியுகமானது பத்தித்தமான யுகம். சத்தியுகமானது, நீங்கள் சொல்லிடுங்க அதுக்கான பதில், பாவனமான யுகம். பத்தித்த மனிதர்கள் பாவனமான மனிதர்கள் முன்பு சென்று வணங்குகிறார்கள். அவர்களும் பாரத தேசத்தினுடைய மனிதர்கள்தான். தேவதைகளாம் யாரு? பாரதத்தில் வாழ்ந்தவர்கள்தான், மனிதர்கள்தான். ஆனால் அவர்கள் எப்பேற்பட்ட மனிதர்களாக இருந்தார்கள்? தெய்வீக குணம் படைத்த தேவதைகளாக, மனிதர்களாக இருந்தார்கள். अभी तुम बच्चे जानती हो, हम भी बाप द्वारा ऐसा दैवी गुण धारण कर रहे हैं. இப்போ நாம குழந்தைகள் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். நாமும் பாபா மூலமா அப்படிப்பட்ட தெய்வீக குணங்களை தாரணை செய்துட்டு இருக்கிறோம். சத்தியமே புருஷார்த் நீ கரீங்க. தெய்வீக குணத்தெல்லாம் கொண்டு வருவதற்கு சத்தியுகத்தில் நாம் புருஷார்த்தம் செய்ய மாட்டோம். அங்கே நமக்கு இருப்பதோ பலன், இங்கே செய்யப்பட்ட முயற்சியினுடைய பலன். यहाँ पुरुषार्थ कर दैवी गुण धारण करने हैं. இங்கே நம்ம முயற்சி செய்து தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். அதில் ஆசை வரணும். சதவ அப்னி சாஞ்ச் ரக்கனியே. சதா நீங்கள் தன்னை சோதிக்க வேண்டும். நான் பாபாவை எவ்வளோ நினைக்கிறேன்? தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானம் ஆகிக்கொண்டிருக்கின்றேனா? எவ்வளவு பாபா நினைவில் இருப்போமோ அவ்வளவு சத்தோ பிரதானம் ஆகுவோம். பாப் தோ சதவ சத்தோ பிரதான ஹே. பாபா எப்போதுமே சத்தோ பிரதானமானவர். அபிபி பத்தி துனியா பத்தி பாரத். இப்போ இருக்கிறதோ இந்த உலகம் பத்தித்தமான உலகம், பத்தித்தமான பாரதம். பாவனமான உலகத்தில் பாவனமான பாரதம் இருந்துச்சு. तुम्हारे पास प्रदर्शनी आदि में भिन्न भिन्न प्रकार के मनुष्य आते हैं. பாபா சொல்றார், படவிளக்க கண்காட்சி வைக்கும்போது விதவிதமான மனிதர்கள் அந்த படவிளக்க கண்காட்சிக்கு வருகின்றார்கள். कोई कहते जैसे भोजन जरूरी है वैसे विकार भी भोजन है, इनके बिना मर जाएंगे. எல்லாமே விளக்கம் கொடுப்ப பட விளக்கத்தில் எல்லா ஞானமும் அதில் சொல்லப்படுகிறது. சிலர் என்ன கூறுகிறார்கள் என்றால், எப்படி வாழ்க்கைக்கு உணவு ரொம்ப முக்கியமோ அதே போல இந்த விகாரமான வாழ்க்கையும் உணவுக்கு சமமானது. இது இல்லை அப்படின்னா நாங்கள் இறந்து போய்விடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்களா. பாபா என்ன சொல்கிறாரு? அப்போ ऐसी बात तो है नहीं है. அப்படிலாம் கிடையாது. விகாரம் இல்லைன்னா யாரா செத்து போவாங்களா என்ன? அப்படி விஷயமெல்லாம் கிடையாது. சொல்லிட்டு என்ன சொல்கிறார் பாபா? சன்னியாசிகள் கூட பவித்திரமான வாழ்க்கை தானே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்கள என்ன இறந்து போயிட்டாங்களா என்ன பவித்திரத்தாவை கடைப்பிடிக்கிறதுனால? ஸோ இப்படி பேசக்கூடியவர்களுக்கு நீங்கள் புரிய வைக்க வேண்டும்.
அப்படிப்பட்டவர்களை அஜாமில் போன்ற பாவிகள் என்று தான் சொல்லப்படுகிறது. बोलना चाहिए क्या इस बिगर तो मर जाएंगे जो भोजन से इनकी बेंट करती हो. நீங்கள் கேளுங்க, அப்படி சொல்கிறவங்கள்ட்ட எனது விகாரம் இல்லாட்டா இறந்தா போயிடுவீங்க, இதை உணவோடு போய் ஒப்பிடுகின்றீர்களே, உணவு எங்கே, விகாரம் எங்கே? स्वर्ग में आने वाले जो होंगे वो होंगे सतो प्रधान. சொர்க்கத்திற்கு வரக்கூடியவர்கள் எப்பேற்பட்டவர்களாக இருப்பார்கள்? சத்தோ பிரதானமானவர்களாக இருப்பார்கள். அடுத்து வரக்கூடியவங்க சத்தோ, அடுத்து வரக்கூடியவங்க ரஜோ, அதுக்கு அடுத்து வரக்கூடியவங்க தமோ. யார் ரொம்ப பின்னால் வராங்க, கடைசியில் வராங்க கலியுகத்தில் கூட. அப்பேற்பட்ட ஆத்மாக்கள் நிர்விகாரி உலகத்தை பார்த்திருக்கவே முடியாது. நிர்விகாரி சிந்தனைகள் என்பதும் அவர்களுக்குள்ள எழ முடியாது. तो वो आत्मा ऐसे सी कहेगी इन बिगर हम रह नहीं सकते. நிர்விகாரி உலகத்தை பார்க்காத ஆத்மாக்கள் தான் இது போலலாம் சொல்லுவாங்களாம். என்ன சொல்லுவாங்களா? விகாரங்கள் இல்லாமல், விகாரம் இல்லாத வாழ்க்கையை வாழ முடியாது. எப்படி நீங்கள் அதை சொல்ல போச்சு? பிடிக்காம வராமல் இருக்கிற ஆத்மாக்களும் இருக்காங்க. இப்படிலாம் சொல்கிறாங்க. இங்கே பவித்திரத்தாவை கடைப்பிடிக்க சொல்கிறாங்க. வாழ்க்கைன்னா அது எப்படி விகாரம் தானே, பவித்திரத்தை எப்படி கடைப்பிடிச்சிட்டு வாழ முடியும்? அப்படி அதெல்லாம் தெரிஞ்சிட்ட பிறகு வராத ஆத்மாக்கள் கூட இருக்காங்க. அதுக்கு தான் பாபா சொல்கிறார், நிர்விகாரி உலகத்துக்கு வந்தவங்களுக்கு கேள்வி வராது. சூரியவம்சத்தை சேர்ந்த ஆத்மாக்கள் உடைய புத்தியில உடனே வருமா, இதுதான் சத்திய விஷயம், இவர்கள் கூறுவது உண்மை, இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஏற்றுக்கொள்வார்கள். சொர்க்கத்தில் விகாரத்தினுடைய பேரும் அடையாளமும் கிடையாது. விதவிதமான மனிதர்கள் விதவிதமான விஷயத்தை கூறுகிறார்கள். பாபா சொல்லக்கூடிய விஷயம் எல்லாத்த விட அப்பாற்பட்டது, தனிப்பட்டது. தும் சமஸ்தி ஹோ கோன் கோன் ஃபுல் பன்னை வாலே ஹே. நாம் தெரிஞ்சிட்ருக்குறோம் யார், எந்த ஆத்மா மலர் போன்று ஆகக்கூடியவர்கள். கோய் து காண்டே ரே ஜாத்தே ஹே. சிலர் முல்லா வராங்க, முல்லாவே இருக்கிறாங்க, அவர்களால் மலர் போன்று ஆக முடிவது கிடையாது. ஸ்வர்க கா நாம் ஹே ஃபூலோ கா பெஹிச்சா. ஸ்வர்க்கத்தினுடைய பெயரே என்ன? பூக்களுடைய தோட்டம். ஈ காண்டோ கா ஜங்கல். கலியுகமானது என்ன? முள் நிறைந்த காடு. காண்டே பி அநேக் பிரகார் கே ஹோத்தே ஹேனா. முள்ளு கூட ஒரே மாதிரி இருப்பதில்லையே, முட்களும் அநேக விதமான முட்கள் இருக்கிறது. அபி தும் ஜான்டி ஹோ हम फूल बन रहे हैं. இப்போ நம்ம மலர் போல ஆகி கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கின்றோம். இந்த லக்ஷ்மி நாராயணா எப்பேற்பட்டவர்கள்? நம்மெல்லாம் மலர் போல் ஆயிட்டிருக்கோம், முள்ளிலிருந்து மலர் போல் ஆயிட்டிருக்கிறோம். இந்த லக்ஷ்மி நாராயணா எப்பேற்பட்டவர்கள்? சதா ரோஜா மலரை போன்றவர்கள். இன்கோ கேங்க கிங் ஆஃப் ஃப்ளவர்ஸ். பூக்கள்லே கிங் இருக்கு இல்லையா, அந்த கிங் ஃப்ளவர்ஸ் யாரு? ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீ நாராயணா. தெய்வீக ஃப்ளவர்ஸ்கா ராஜி ஹேனா. தெய்வீக பூக்களை கொண்ட ராஜ்யம் இருந்தது இல்லையா, தெய்வீக பூக்கள் கொண்ட பூந்தோட்டம் சொல்கிறோம் இல்லையா, அதனால் பாபா என்ன சொல்றார், தெய்வீக பூக்களுடைய ராஜ்யம் இருந்தது இல்லையா. அப்படி அவங்க முயற்சி பண்ணதுனால தானே மலராயிருப்பாங்க. என்ன முயற்சி பண்ணியிருப்பாங்க? படிப்பு நல்லா படிச்சிருக்கிறாங்க. யார்? ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீ நாராயணர். தும் ஜான்தி ஹோ अभी हम ईश्वरीय फैमिली के बने हैं. இது நம்ம தெரிஞ்சிட்ருக்கிறோம். இப்போ நம்ம ஈஸ்வரிய குடும்பத்தை சேர்ந்தவர்களாக ஆகியிருக்கிறோம். पहले तो ईश्वर को जानते नहीं थे. இதுக்கு முன்னால் ஈஸ்வரனை பற்றியே தெரியாது. இப்போ எந்த ஸ்டெப்புக்கு வந்திருக்கோமா, எந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கோமா? ஈஸ்வரனை தெரிஞ்சிட்டு ஈஸ்வரனுடைய குழந்தையாக ஆகிவிட்டோம், ஈஸ்வரிய குடும்பத்தினுடையவராக ஆகிவிட்டோம். बाप ने आकर ये फैमिली बनाई है. பாபா வந்து தான் இந்த குடும்பத்தையே உருவாக்கி இருக்கிறார். எந்த குடும்பத்தை? ஈஸ்வரிய குடும்பம், பிராமண குடும்பத்தை உருவாக்கி இருக்கிறார். இந்த குடும்பத்தை பாபா எப்படி உருவாக்குனார்? இது குடும்பம் என்று எப்படி சொல்லப்பட்டது? அதுக்கும் அர்த்தங்களை சொல்றார் பாபா. இது ஒரு ஃபேமிலி. ஃபேமிலி எப்படின்னா அம்மா அப்பா குழந்தைகள் இருப்பாங்க.
அதே போல தான் இந்த ஈஸ்வரி குடும்பத்திலையும் அம்மா அப்பா குழந்தைகள் தங்களுக்குள்ள சகோதர சகோதரிகள். அப்போ இந்த ஈஸ்வரி குடும்பமானது எப்படி உருவாகிறது? बाप पहले स्त्री को अडाप्ट करते हैं, फिर उन द्वारा बच्चों को रचते हैं. ஒரு அப்பா என்ன பண்ணுறார்? ஒரு பெண்ணை தத்தெடுக்கிறார், மனைவி ஆயிடுறாங்க இல்லையா? அவர்கள் மூலமாக, அந்த பெண் மூலமாக குழந்தைகளை படிக்கிறார். அதே போல் பாபா கூட, எந்த பாபா? சிவ பாபா பிரம்மாவை தத்தெடுக்கிறார். பிரம்மாங்கிற அம்மாவை தத்தெடுக்கிறார். அந்த பிரம்மா மூலமாக நம் குழந்தைகளை படைக்கிறார். அவருடைய வாய் மூலமாக சொல்லப்பட்ட ஞானத்தை கேட்டு நம்ம என்ன ஆயிட்டோம்? சிவ பாபாவுடைய குழந்தையாயிட்டோம். அம்மா மூலமாக ஒரு குழந்தை ஜென்மம் எடுக்கிறது போல பிரம்மா வாய் மூலமாக நம்ம ஜென்மம் எடுத்திருக்கிறோம். ஆக நம்ம அனைவருமே யாரு? பிரம்மா குமாரிகள், பிரம்மா குமாரர்கள். நாத்தா பிரவர்த்தி மார்க்குக்கா ஹோ ஜாத்தா ஹே. இந்த சம்பந்தம் தொடர்பானது இல்லற மார்க்கத்தை போன்றாக ஆகிவிடுகிறது. சந்நியாசிகளுடையதோ துறவர மார்க்கமாகும். அங்கு யாரையும் அம்மா அப்பா அப்படின்னு சொல்றது கிடையாது, மம்மா பாபா அப்படின்னு யாரையும் சொல்றது கிடையாது. ஆனால் நம்ம எல்லாருக்குமே மம்மா இருக்காங்க, பாபா இருக்காங்க. ஏன்னா நம்ம எங்கே இருக்கிறோம்? ஈஸ்வரிய குடும்பத்தில் இருக்கிறோம். ஈஸ்வரனையே அம்மா அப்பாவாக ஏற்றுக்கொண்டு விட்டோம். और जो भी सत्संग है वो सब निवृत्त मार्ग के हैं. மற்றபடி என்னெல்லாம் சத்சங்கங்கள் இருக்கின்றதோ அவை அனைத்துமே துறவர மார்க்கத்தினுடையது. ஏகி பாப்ப, இந்த ஒரே ஒரு அப்பா இவர் தான். இவரைத்தான் எல்லோருமே மாதா பிதா என்று கூறி அழைக்கின்றார்கள். இந்த பாபாவைத்தான் மாதா பிதா என்று கூறி அழைக்கிறார்கள். இங்கே என்ன சொல்றாரு பாபா? இந்த குடும்பத்துக்கு வந்த பிறகு அழைக்கலாம் வேண்டாம், அப்பா அம்மான்னு அவரை மனசில் நினைத்தாலே போதுமானது. பாபா समझाते हैं. பாபா அமர்ந்து புரிய வைக்கிறார். பாரத் மே பவித்ர பிரவர்த்தி மார்க் தா. என்ன புரிய வைக்கிறார் பாபா? பாரத்தில் பவித்திரமான இல்லற மார்க்கம் இருந்தது. என்னாச்சு போது? அப்பவித்திரமான மார்க்கமாக ஆகிவிட்டது. இப்போ மீண்டும் அதே இல்லற மார்க்கத்தை பாபா ஸ்தாபனை செய்கிறார். நான் ஸ்தாபனை பண்ணுறேன்னு சொல்கிறாங்க பாபா. தும் ஜான்தி ஹோ, நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், நம்முடைய தர்மம் மிகவும் சுகத்தை தரக்கூடிய தர்மமாகும். फिर हम और पुराने धर्म वालों को संग क्यों करें? மற்ற பழைய தர்மத்தை சேர்ந்தவர்களோடு நாம் ஏன் சேர வேண்டும்? தும் சொர்க்கமே கித்னி சுக்கி ரேட்டியோ, சொர்க்கத்தில் இருந்த பொழுது நீங்கள் எவ்வளோ சுகமானவர்களாக இருந்தீங்க. ஹீரே ஜவாஹரத்தும் கி மெஹல் होते हैं. சொர்க்கத்தில் தான் வைடூரியங்களால் அலங்கரிக்கப்பட்ட மாளிகை இருந்தது. ஏபல் அமெரிக்கா ரஷ்யா ஆதமி கித்னி சாக்கார் ஹே. இன்றைக்கு அமெரிக்காவில் ரஷ்யாவில் எவ்வளோ செல்வந்தர்கள் இருக்கிறாங்க. ஆனால் சொர்க்கத்தை போல அவர்களால் சுகமானவர்களாக இருக்க முடியாது. சோனிக்கு ஈண்ட் ஜேசி மெஹல் கோய் பனான சகே. தங்கத்தால் கற்கள் செஞ்சு, செங்கல் போல தங்கத்தால் கற்கள் செஞ்சு அதை வச்சு மாளிகை கட்டுவது என்பது யாராலையுமே முடியாத ஒரு செயலாகும். அது யார் செய்ய போறா? நம் மூலமாக நமக்கு தான் அந்த பாக்கியம் கிடைக்கிறது. தங்கத்தால் மாளிகை கட்டக்கூடிய பாக்கியம், செல்வ செழிப்பு நமக்கு தான் கிடைக்கின்றது. சத்தியுகத்தில் தான் தங்க மாளிகை இருக்கும். இங்கே தங்கம் எங்கே இருக்குன்னு கேட்குறாரு பாபா. இங்கே எங்கே இருக்குது தங்கம்? கடையில் இருக்கா? வீட்டிலலாம் தங்கமே இல்லைன்னு சொல்கிறீங்களா? அங்கே ஒவ்வொரு இடத்துலையும், சத்தியுகத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் வைடூரியங்கள் பதிக்கப்பட்டிருக்கும். யோசிச்சு பாருங்கள், எங்கெல்லாம் வைடூரியங்கள் பதிக்கப்பட்டிருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். சத்தியுகத்துக்கு போங்க, இங்கே வைரத்தினுடைய விலையை பாருங்கள். ஆனால் இது எல்லாமே மண்ணோட மண்ணாக போயிடு, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கலாம். ஆனால் எல்லாமே கடைசியில் மண்ணோடு மண்ணாகிவிடும். பாபா நீ சம்ஜாயா ஹே, பாபா புரிய வைத்திருக்கிறார். புது உலகத்தில் எல்லாமே தங்க சுரங்கம், வைர சுரங்கம், எல்லா சுரங்கங்களும் புதுசாக உருவாகி வரும். இங்கே இருக்கிறது இப்படி பூமிக்குள்ளே போகும், சத்தியுகம் வந்ததும் அப்படி மேலே எழும்பி வந்துடும். அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் மண்ணோட மண்ணாக போயிடும். சத்தியுகத்தில் எல்லாமே புதுசாக தான் வரும்.
अब ये सब खाली होती रहेगी. இங்க இருக்கிறது எல்லாமே காலியாயிட்டே இருக்குமா. दिखाते हैं सागर ने हीरे जवाहरातों की थालियां बेंट की. காட்டியிருக்கிறாங்களா, கடல் வைடூரங்களுடைய தட்டுக்களை கொடுத்தது அப்படின்னு காட்டியிருக்கிறாங்க. உண்மையிலே கொடுக்கறது யாரு? எந்த கடல் கொடுக்குறார்? பாபா கடல் ஞான ரத்தினங்களை. எனக்கு ஃபஸ்ட்டு என்ன கேட்டுட்டோம் தலைப்பிலேயே, பாபா கையை பிடிச்சிருக்கிறோம். பாபா நமக்கு அழிவற்ற ஞான ரத்தினங்களை தட்டுகளில் நிறைத்து கொடுக்குறார். எக்கச்சக்கமான வைடூரியங்கள் அங்கே உங்களுக்கு கிடைக்கும். சாகர் கோபி தேவதா ரூப் சமஸ்தே ஹே. கடலையும் தேவதை என்று நினைக்கிறார்கள். கடல் என்ற ஒரு தேவதை இதெல்லாம் நமக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ நம்ம புரிஞ்சிட்டோம், பாபா தான் ஞானக்கடல். என்ன பண்ணிகிட்ருக்கார் ஞானக்கடல்? தினமும் தினமும் ஞான ரத்தனங்களை தட்டில் நிறச்சி கொடுக்குறாரு. மற்றபடி நீங்கள் பார்க்குற கடலோ தண்ணீரான கடல். பாபா தான் ஞானக்கடல், ரத்தனத்தை கொடுக்குறார். நீங்கள் புத்தியில் நிரப்பிக்கிறீங்க. பாபா கொடுக்கக்கூடிய ஞான ரத்தனத்தை புத்தியில் நிரப்பிக் கொள்கின்றீர்கள். जितना योग में रहेंगे उतना புத்தி கஞ்சன் ஓத்தி ஜாயகி. எவ்வளவு பாபா நினைவில் இருப்பீர்களோ அவ்வளவு புத்தியானது தங்கமானதாக ஆகிக்கொண்டே இருக்கும். எத்தனை முறை சொல்லிட்டார் பாருங்க இந்த பாயிண்ட்டை பாபா. तुम बच्चों के अंदर में बड़ा उल्लास रहना चाहिए. குழந்தைகளாகி உங்களுக்குள்ள மிகவும் உற்சாகம் மகிழ்ச்சி என்பது இருக்க வேண்டும். பாபா பி குப்த ஹே. பாபா குப்தமாக இருக்கிறார். நீங்களும் குப்த சேனைகளாக இருக்கிறீர்கள். நான் வயோலன்ஸ் அன்னோன் வாரியர்ஸ் கேத்தேனா. என்ன சொல்றார் பாபா? மறைமுகமான வீரர்கள் நீங்கள், சேனைகள். அதே நேரத்தில் அஹிம்சாவாதியான போர் வீரர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஃபல்லானா பௌத் பெஹல்வான் வாரியர்ஸ். சிலருடைய பெயரை கூறி என்ன சொல்கிறாங்களா? அவங்க ரொம்ப சக்திசாலியான போர் வீரர்கள் என்று சொல்கிறாங்க. குப்தமான போர் வீரர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சில வீரர்கள்லாம் மறைமுகமாக இருப்பாங்களா. அதுக்கு பாபா என்ன சொல்கிறாரு? அவங்க வேணால் மறைமுகமாக வீரர்கள் இருக்கிறாங்க சொல்லியிருக்கலாம், ஆனால் அப்படி யாருமே இருக்க முடியாது. கவர்மெண்ட் கிட்ட ஒவ்வொருத்தருடைய அட்ரஸ் இருக்கும், அடையாளம் இருக்கும், அவங்களுடைய ஃபோட்டோ எல்லாமே இருக்கும். அப்போ அவங்கள குப்தமான போர் வீரர் என்று எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்குறாரு பாபா. அப்போ அந்த அன்னோன் வாரியர்ஸ் யார்? அஹிம்சை கொண்ட போர் வீரர்கள் யார்? மறைமுகமான சேனைகள் யார்? அந்த பேர் யாருடையது? உங்களுடையது. அன்னோன் வாரியர்ஸ், நான் வயோலன்ஸ் அப்படிங்கிறது உங்களுடைய பேராகும். சப்சி பேலி ஹிம்சா ஹே விகார். அஹிம்சை கொண்ட போர் வீரர்கள் இல்லைங்க, ஹிம்சை பண்ணுறதில்ல. எல்லாத்தை விட மிகப்பெரிய ஒரு ஹிம்சையான செயல் எது? காம விகாரத்துக்கு அடிமையாகுவது மிகப்பெரிய ஹிம்சையான செயலாகும். இந்த விகாரம்தான் உங்களுக்கு துக்கத்தை கொடுக்கறது. इसलिए तो कहते हैं पतित पावन, हम पतितों को आकर पावन बनाओ. இந்த விகாரங்கள் தான் துன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. அதனால தான் பாபாவுக்கு மகிமை என்ன பாடியிருக்கிறோம்? ஹே பதீத பாவனனே, பதீத்தமாக இருக்கிற எங்களை பாவனமாக்குங்க. உங்களை பதீத்த ஆக்குனது யாரு? இந்த விகாரம்தான். பாபா சொல்கிறாங்க, அந்த தூய்மையான உலகத்தில், சத்தியுகத்தில் ஒருத்தர் கூட பதீத்தமானவங்க இருக்கவே முடியாது. இதில் குழந்தைகளாகி நீங்கள் தான் தெரிஞ்சிட்ருக்கிறீங்க. அபிஹி ஹம் பகவான் கி பச்சி பன்னே ஹே. இப்போ நம்ம பகவானுடைய குழந்தையாக ஆகியிருக்கிறோம். அவரிடமிருந்து ஆஸ்தி அடைகிறோம். பகவானோட குழந்தையாயாச்சு. அவர்கிட்ட ஆஸ்தி வாங்கணும்னு ஒரு உறுதி எடுத்தாச்சு. ஆனால் இந்த மாயாவும் சாதாரணப்பட்டது அல்ல. என்ன பண்ணுதா மாயா? அன்பு கொடுக்குதா? இல்லை அதிகாரம் பண்ணுதா? என்ன பண்ணுது மாயா? என்ன மாயாவும் குறைவானது அல்ல. அவ்வளோ ஈஸியாலாம் நீங்கள் பாபாட்ட இந்த ஆஸ்தியை வாங்கிவிட முடியாது. மாயா ஒரு அடி அப்படி கொடுக்குதான். அது கொடுக்குற அடியில் அப்படியே போய் சாக்கடையில் விழுந்துடுறாங்களா. எந்த சாக்கடை? விகாரம் என்ற சாக்கடையில் போய் விழுந்து விடுகிறார்கள்.
யார் விகாரத்துக்கு அடிமையாகி விடுகிறார்களோ அவர்களுடைய புத்தி அப்படியே மழுங்கி போயிடுது, வேலை செய்ய மாட்டேங்குது. बाप कितना समझाते हैं, आपस में देहदारी से कभी प्रीत नहीं रखो. எவ்வளவு பாபா புரிய வைக்கிறார், நீங்க தங்களுக்குள்ள தேகதாரியனுடைய அன்பு வைக்காதீர்கள். எவ்வளவு பாபா புரிய வைக்கிறார். நீங்க ஒரு பாபாட்ட தான் அன்பு வைக்கணும், மனிதன் மீது அன்பு கொள்ளாதீங்க, வைக்காதீங்க. அது டேஞ்சர், சாக்கடையில் கொண்டு போய் உங்களை தள்ளிடும். कोई भी देहदारी से प्यार नहीं रखना, मोहब्बत नहीं रखनी है. எந்த தேகதாரி மனிதன் மீதும் அன்பு வைக்காதீங்க, ஆசை வைக்காதீங்க. அன்பு ஆசையில் யார் மேலே வைக்கணுமா? தேகம் இல்லாத விசித்திர பாபாட்ட வைங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லா பிரச்சனையும் போக்கக்கூடியது எது? விசித்திர பாபா மீது வைக்கக்கூடிய அன்பு. அன்பு வச்சு பாருங்க, அவர்கிட்ட எல்லா பிரச்சனையும் என்ன ஆகும்? சால்வ் ஆயிடும். பாப் கித்தனா சம்ஜாத்தே ரேத்தே फिर भी समझते नहीं है. எவ்வளவு பாபா புரிய வச்சுட்டே இருக்கார், ஆனாலும் குழந்தைகள் புரிந்து கொள்வதில்லை. ஏன் புரிந்து கொள்வதில்லை? அதிர்ஷ்டத்தில் இல்லை, அதனால் புரிந்து கொள்வது இல்லை. அதிர்ஷ்டத்தில் இல்லாத போது ஒருத்தருக்கொருத்தர் தேகத்தினுடைய அன்பில் மாட்டிக்கொள்வார்கள். பாபா எவ்வளோ புரிய வச்சிருக்கார், நீங்களும் ஒரு ஆத்மா, இது எவ்வளோ புரிய வச்சிருக்கிறார். ஆத்மா பரமாத்மாவுடைய ரூபம் ஒன்று தான். ஆத்மா சிறியதாவோ பெரியதாகவோ ஆகுவது கிடையாது. ஆத்மா அழிவற்றது. ஹரேக் கா ட்ராமாமே பாட் நொந்தா ஹுவா ஹே. ஒவ்வொருத்தருடைய பாட்டும் டிராமாவில் பதிவாகி இருக்கிறது. अभी कितने ढेर मनुष्य हैं, फिर 9-10 लाख होंगे. இப்போ பாருங்க எவ்வளவு கோடிக்கணக்கான மனிதர்கள் இருக்காங்க. இதே அடுத்து 9-10 லட்சம் ஆயிடுவாங்க. சத்தியுக ஆதமி கித்தனா சோட்டா ஜாடு होता है. சத்தியுகத்தில் உலகங்கிற மரம் எவ்வளோ சின்ன மரமாக இருக்கும். இந்த உலகம் ஒரு பொழுதும் பிரளயமாகுவது கிடையாது. तुम जानती हो जो भी मनुष्य मात्र है उन सबकी आत्माएं मूल वतन में रहती है. இதுவும் நம்ம தெரிஞ்சிட்ருக்கிறோம். யாரெல்லாம் ஆத்மாக்கள் இருக்கின்றார்களோ அந்த அனைத்து ஆத்மாக்களுமே மூலவத்தனத்தில் இருக்கிறார்கள். மனிதர்களாக இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே ஆத்மாக்கள். அந்த ஆத்மாக்களானது எங்கே இருக்கிறாங்க? மூலவத்தனத்தில் இருக்கின்றது. உன் கபி ஜாடு ஹே. ஆத்மாக்களுடைய விருட்சமும் இருக்கிறது, மனித மரமும் இருக்கு, நிராகாரமான ஆத்மாக்களுடைய மரமும் இருக்கிறது. बीज डाला जाता है, उनसे सारा झाड़ निकलता है ना. விதை போட்ட உடனே அந்த விதை மூலமாக முழு மரமும் உருவாகிறது அல்லவா. ஃபஸ்ட்டு விதை போட்டதுமே 2 இலைகள் வருகிறது. ஒரு மரத்தை உதாரணம் வச்சு பாபா சொல்கிறார், விதைச்ச உடனே ஃபஸ்ட்டு தோன்றுகிறது 2 இலைகள். அதுபோல் இந்த உலகம் என்பது கூட எல்லைக்கு அப்பாற்பட்ட மரமாகும். சிருஷ்டி சக்கரத்தை பற்றியும் புரிய வைப்பது மிக சகஜமானது. விசார் கரோ, என்ன புரிய வைக்கலான்னு சிந்தனை பண்ணுங்க. இப்போ இருப்பதோ கலியுகம். சத்தியுகத்தில் ஒரே ஒரு தர்மம் தான் இருந்தது. தூ கிட்னி தோட மனுஷிய ஹோங்கே. அப்போ பாபா கேட்குற, ஒரு தர்மம் தான் இருந்திருக்குன்னா அங்கே மக்கள் தொகை கூட எவ்வளோ குறைவாக இருந்திருப்பாங்க. இப்போ பாருங்க எவ்வளவு மனிதர்கள், எத்தனை தர்மங்கள். இவ்வளவும் முதலாக இல்லை, ஃபஸ்ட்டு இந்த உலக ஆரம்பத்தில் இல்லை. ஓ ஃபிர் கஹா ஜாயங்கே. அப்போ முதலாக இருந்தவர்கள்லாம் எங்கே போனார்கள்? சபி ஆத்மே பரந்தாமே சொல்லி ஜாத்தியே. கொஞ்சம் ஆத்மா சத்தியுகத்துக்கு வராங்க. இப்போ இருக்கிற கோடிக்கணக்கு அங்கே வருது கிடையாது. மற்ற ஆத்மாக்கள் எல்லோருமே பரந்தாம வீட்டுக்கு சென்று விடுவார்கள். எல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்றார் பாபா, உங்கள் புத்தியில் தான் எல்லா ஞானமும் இருக்கிறது. जैसे बाप ज्ञान का सागर है वैसे तुमको भी बनाते हैं. எப்படி பாபா ஞான கடலாக இருக்கிறாரோ அதே போல உங்களையும் ஞான கடலாக்குறார் பாபா. நீங்கள் படித்து பதவி அடைகிறீங்க. பாபா சொர்க்கத்தை படைக்கக்கூடிய படைப்பாளர். சொர்க்கம் என்ற ஆஸ்தியை பாரதவாசிகளுக்கு கொடுக்கிறார்.
பாக்கி சப்கு வாபஸ் घर ले जाते हैं. ஆஸ்தி பெற்றவர்கள் எல்லாம் சொர்க்கத்தை ஆள சென்று விடுகிறார்கள். மற்ற அனைவரும் வாபஸ் வீட்டுக்கு சென்று விடுகிறார்கள். बाप कहते हैं मैं आया हूं तो बच्चों को पढ़ाने. பாபா கூறுகிறார், நான் குழந்தைகளாகி உங்களுக்கு படிப்பிப்பதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். எவ்வளவு முயற்சி செய்வீர்களோ அவ்வளவு பதவி அடைவீர்கள். எவ்வளவு ஸ்ரீமத் படி நடப்பீர்களோ அவ்வளவு சிரேஷ்டமானவராக ஆவீர்கள். அனைத்துக்குமே ஆதாரம் எது? ஸ்ரீமத் படி நடப்பதற்கும் சரி, நினைவு செய்வதற்கும் சரி, அனைத்துக்குமே ஆதாரம் எது? புருஷார்த்தம். மம்மா பாபா கி தக்த் நஷீன் பன்னா ஹே. மம்மா பாபாவுக்கு சமானமான சிம்மாசனத்தை பெற வேண்டும் என்றால் முழுமையாக ஃபாலோ ஃபாதர் மதர், முழுமையாக தாய் தந்தையரை பின்பற்றுங்கள். तख्त नशीन बनने के लिए उनकी चलन अनुसार चलो. சிம்மாசனதாரியாக ஆகுவதற்கு அவர்கள் போன்ற நடத்தியின் அனுசாரம் நடங்க. நடத்த எப்படி இருக்கணும்? மம்மா பாபா போல. பிறரை தனக்கு சமான் ஆக்குங்க. பாபா अनेक प्रकार की युक्तियां बतलाते हैं. பாபா अनेक விதமான யுக்திகளையும் கூறுகிறார். एक बैच पर ही तुम किसको भी अच्छी रीति बैठ समझाओ. ஒரே ஒரு பேட்ச் எடுத்துக்கோங்க போதும். இந்த பேட்சை எடுத்துக்கிட்டே நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் நன்றாக புரிய வைக்கலாம். புரிய வைங்க. ஒரு பேட்சை வச்சுக்கிட்டே புரிய வைங்க. புருஷோத்தம் மாஸ் होता है तो बाबा कह देते चित्र फ्री दे दो. புருஷோத்தம மாதம் என்று வரும்பொழுது பாபா என்ன சொல்வாரா? சித்திரங்கள் எல்லாம் லக்ஷ்மிநாராயண படங்கள் இருக்குது, ஷூ பாபா படம் இருக்குது, அது போன்ற சித்திரங்கள் எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்க சொல்லிடுவாரா பாபா. பாபா சௌகாத் தேத்தே ஹே. இது பாபா இறைவன் பாபா கொடுக்கக்கூடிய பரிசு அப்படின்னு கொடுத்துடலாம். पैसा हाथ में आ जाएंगे तो जरूर समझेंगे. बाबा का भी खर्चा होता है ना, फिर जल्दी बेच देंगे. घर तो एक ही है ना. ट्रांसलेट की चित्र की प्रदर्शनी बनेगी तो कितने देखने आएंगे. நீங்கள் கிஃப்டாக கொடுங்க சித்திரங்களை. அப்புறம் பாபா கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறப்போ பாபாவுக்கும் செலவாகும்னு தோணும் இல்லையா? அவங்க கையில் பைசா வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்களா? அந்த பைசாவை அனுப்பி வச்சிடும். எவ்வளோ பாபா கிஃப்ட்டு கொடுத்துருக்காரே, அவருக்கும் எவ்வளோ செலவாயிருக்குன்ட்டு என்ன பண்ணுவாங்க? பாபாவுக்கு சீக்கிரமாகவே பைசா அனுப்பி வைப்பார்கள். ஃபஸ்ட்டு பேட்சை பற்றி சொன்னாங்க பாபா. அடுத்து டிரான்ஸ்லேட் படம். பாபா ரூமில் இருக்கிற படங்கள்லாம் எப்படி இருக்குது? அதுக்கு பேர் டிரான்ஸ்லேட் படம். அந்த படத்தை அந்த மாதிரி டிரான்ஸ்லேட்மாக பட விளக்கங்களை நீங்கள் வைங்க. எவ்வளோ பேர் பார்க்க வருவாங்க? பட விளக்கத்துள்ள லைட் எரியணும். சித்திரங்கள் எல்லாம் எப்படி தெரியும்? அழகாக தெரியும். புண்ணியக்கா காமுவானா? நீங்கள் பட விளக்கம் வைக்கிறீங்க, அழகழகாக வச்சு சேவா பண்ணுறீங்கன்னா அது புண்ணிய செயல் அல்லவா? मनुष्य को कांटों से फूल पापात्मा से पुण्यात्मा बनाते हैं. ஒரு படவிளக்கோ தயார் பண்ணி ஒரு படவிளக்க கண்காட்சி நடத்தி சேவா பண்ணுறீங்க அப்படின்னா அர்த்தம் என்ன? புண்ணிய காரியம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லை, மனிதர்களை முள்ளிலிருந்து மலராகவும் பாவாத்மாவிலிருந்து புண்ணிய ஆத்மாவாகவும் ஆக்குகிறீர்கள். விஸ்தாரமான இதெல்லாம் ஒரு விஸ்தாரமான சேவை என்று சொல்லப்படுகிறது. கண்காட்சி ஸ்டால் வச்சிங்கன்னா நிறைய பேர் பார்க்க வராங்க. அதுக்கு செலவும் குறைச்சி தான் தேவைப்படுது. கண்காட்சி நடத்துறதுக்கு அதிக செலவு ஒன்றும் கிடையாது. படம் ஒரு தடவை தயாராகிடுச்சுன்னா அப்புறம் இடம் மட்டும்தான் வேணும். படம் ரெடி ஆகிடுச்சுன்னா இடம் தேவைப்படுது, அவ்வளோதான். இடம் யாருனாலும் கொடுத்துருவாங்க. அதனால் அதில் செலவானது குறைவாக இருக்கிறது. நீங்கள் எதுக்காக இங்கே வரீங்க பாபாட்ட? ஸ்வர்க ராஜ்யத்தை வாங்குவதற்காக வருகின்றீர்கள். இப்போ கண்காட்சி பார்க்க வராங்கனாலும் அர்த்தம் என்ன? ஸ்வர்க ராஜ்யத்தை வாங்கிறதுக்கு வராங்க. ஏன்னா அது கடையில் தானே வந்து பொருட்களை வாங்க முடியும். அது மாதிரி பாபா வீடு என்பது என்ன? ஒரு கடைன்னு சொல்லிட்டாங்க பாபா. இந்த கடைக்கு வருது எதுக்காக? ஸ்வர்க ராஜ்யத்தை பெறுவதற்கு. பாபா कहते हैं इस ज्ञान से तुमको बहुत सुख मिलेगा. பாபா கூறுகிறார்,
இந்த ஞானத்தின் மூலமாக உங்களுக்கு நிறைய சுகமானது கிடைக்கும். इसलिए अच्छी रीति पढ़कर पुरुषार्थ करके फुल पास होना चाहिए. எனவே நன்றாக படித்து புருஷார்த்தம் செய்து फुल पास ஆக வேண்டும். बाप ही बेटा अपना और रचना की आदिमंती अंत का परिचय देते हैं. பாபா வந்ததான் தன்னை பற்றியும் படைப்பினுடைய 3 காலத்தினுடைய அறிமுகத்தை கொடுக்கிறார். வேறு யாராலும் இதை கொடுக்க முடியாது. अब बाप द्वारा तुम त्रिकालदर्शी बनते हो. இப்போ நீங்க பாபா மூலமா திரிகாலதர்ஷி ஆகிறீங்க. பாபா சொல்றார், நான் யாராக இருக்கிறேன், நான் எப்படி இருக்கிறேன், என்னை யதார்த்தமாக யாரும் அறியவில்லை, நான் தான் வந்து சொல்றேங்கிறார் பாபா. அறிந்த நீங்களும் எப்படி இருக்கீங்க? என்னை பற்றி யதார்த்தமாக பலவிதமாக சொல்கிறாங்க, யதார்த்தமாக தெரியாது. அறிந்து நீங்களும் எப்படி இருக்கிறீங்க? நம்பர்வாராக இருக்கிறீர்கள். ஒருவேளை இந்த பாபாவை யதார்த்தமாக அறிந்து கொண்டு விட்டார்கள் என்றால் இந்த பாபா யாரும் விட மாட்டாங்க. ஏஹே படாயி, இதுதான் படிப்பு. பகவான் அமர்ந்து படிப்பிக்கிறார். कहते हैं तुम्हारा ओबीडियंट सर्वेंट हूँ. பகவான் சொல்றாரு, நான் உங்களுடைய ओबीडियंट சேவகனாக இருக்கிறேன். बाप और टीचर दोनों ओबीडियंट सर्वेंट होते हैं. ஒரு தந்தை ஆகட்டும் ஒரு ஆசிரியர் ஆகட்டும் இருவருடைய சேவையும் எப்படி இருக்கு? ஒபீடியண்ட்டாக இருக்கு. ட்ராமா மே ஹமாரா பார்ட்டி ஏசா ஹே சொல்லிட்டு என்ன சொல்றார்? அப்பாவாயிட்டு வர்றார் பாபா, டீச்சர் ஆகிட்டு படிப்பிக்கிறார். இரு ரூபத்திலே அவர் எப்படி இருக்காரா? ஒபீடியண்ட் சேவகனாக இருக்கிறார். ட்ராமாவில் என்னோட பார்ட்டே அப்படித்தான் இருக்குன்ட்டார் பாபா. फिर सबको साथ ले जाऊंगा. அடுத்து என்ன பண்ணுவார் பாபா? எல்லாருமே தன் கூடவே அழைத்து செல்வார். ஸ்ரீமத் पर चल पासवी தானர் होना चाहिए. ஸ்ரீமத் படி நடந்து நீங்கள் பாஸ்வி தானராக ஆகிவிட வேண்டும். அது என்ன கஷ்டம்? ஸ்ரீமத் படி நடந்தாலே பாஸ்வி தானர் ஆயிடலாம், அது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. படிப்போ மிக சகஜமானது. அப்போ கஷ்டம் எது? ஸ்ரீமத் படி நடக்கிறது கஷ்டமா? சப்சி பூடா தோ ஏ படானே வாலா ஹே. எல்லாரை விட ரொம்ப வயசானவர் யாரு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த படிப்பிக்கிறாரே அவர் தான் வயசானவர். சிவபாபா கேத்தி மே பூடா நஹி. உடனே சிவபாபா என்ன சொல்றாரு? நான்லாம் வயசானவர் கிடையாது. ஆத்மாவுக்கு ஒருபோதுமே வயதாகுவது கிடையாது. பாக்கி பத்தர் புத்தி பந்தியே. மற்றபடி ஆத்மா புத்தி தான் கல் புத்தி ஆகுது. மேரா தோ ஹை பாரஸ் புத்தி. என்னோட புத்தி எப்பொழுதுமே தங்க புத்தியாக இருக்கிறது. அதனால தான் உங்களை நான் தங்க புத்தி உடையது ஆத்மாவாக ஆக்குவதற்கு வந்திருக்கிறேன். கல்பா வருகின்றேன். பல தடவை உங்களுக்கு இந்த படிப்பை படிப்பித்திருக்கிறேன். ஆனாலும் மறந்து போயிடுறீங்க. ஒரு தடவை 2 தடவை படிப்பு சொல்லி கொடுத்துருக்கேன், அநேக தடவை. ஆனாலும் நீங்கள் மறந்து போய் விடுகிறீர்கள். சத்தியுகத்தில் இந்த ஞானத்தின் அவசியம் என்பது இருக்காது. எவ்வளோ நல்லா பாபா புரிய வைக்கிறார். ऐसे बाप को फिर फारकदी दे देते हैं. இப்படிப்பட்ட அப்பாவை என்ன பண்ணுறீங்களா? டிவோர்ஸ் பண்ணிடுறீங்களே. பாபா வேண்டாம், ஞானமும் வேண்டாம், எதுவுமே வேண்டான்னு இவரை டிவோர்ஸ் பண்ணுறீங்களா? இப்பேற்பட்ட அப்பாவை யார் கைவிட்டுடுறாங்களோ அவர்களைத்தான் மகா மூர்க்கன் என்று சொல்லப்படுகிறது. ஒரு மகா மூர்க்கனை பார்க்கணுன்னா இங்கே பார்க்கலாம். எங்கே? சங்கம் யுகத்தில். இந்த பாபா மூலமா ஸ்வர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்கின்றது. அப்பேற்பட்டவரை விட்டு விடுகிறார்கள். அப்போ அவங்க மகா மூர்க்கன் தானே. யாராவது சொத்து கொடுக்குறேன் வாங்கன்னு கூப்பிட்டு சொத்து கொடுத்தா அது சொத்து கொடுக்குறவரையே டிவோர்ஸ் பண்ணிட்டு போனால் அப்போ அவங்க மகா மூர்க்கன் தானே. பாபா சொல்கிறார், என்னோட வழிப்படி நடந்தீர்கள் என்றால் அமரலோகத்தில் விஸ்வ மகாராஜா மகாராணி ஆகலாம். ஏஹே மர்த்தி லோக், இங்கே இருப்பதோ மரண உலகம்.
बच्ची जानते हैं हम सो पूजिए देवी देवता थे குழந்தைகள் அறிந்திருக்கிறீர்கள் நாம் தான் பூஜ்ய தேவி தேவதைகளாக இருந்தோம். இப்போ என்னவாயிட்டோம் அதுவும் தெரியணும் இல்லையா? என்னவாக இருந்தோம் என்பது தெரியணும், என்னவாக ஆகிவிட்டோம் என்பதும் தெரியணும். இப்போ என்னவாயிட்டோம்? பூஜ்ய தேவி தேவதைகளாக இருந்தோம், இப்போ என்னவாக ஆகிவிட்டோம்? பத்தித்தமானவர்களா பெக்கராக ஆகிவிட்டோம், பத்தித்தமான பிச்சைக்காரர்களாக ஆகிட்டோன்ட்டார் பாபா. अब फिर हमसो प्रिंस बनने वाले हैं. இப்பொழுது மீண்டும் நாமே பிரின்ஸாக ஆகக்கூடியவர்கள். சப்கா ஏக்கரஸ் புருஷார்த்த தோ ஹோ ந சகே, அனைவருமே ஒரே மாதிரியான புருஷார்த்தத்தை செய்ய முடியாது. कोई टूट पड़ते हैं, कोई ट्रेटर बन पड़ते हैं. சில குழந்தைங்க பாபா விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க, சிலர் துரோகி ஆயிடுறாங்க. யார் துரோகிகளாக இருக்கிறார்களோ அவர்களோட பேசவே பேசாதீங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. பாபாவை பற்றி, யஜ்யத்தை பற்றி, யஜ்யத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை பற்றி, யஜ்ய நிவாசிகளை பற்றி தவறா யாருக்கு பேசுகின்றார்களோ அவர்களெல்லாம் என்ன சொல்லப்படும்? டெய்லி வருவாங்க கிளாஸ்க்கு, வந்துட்டு என்ன பண்ணுவாங்க? யாரை பற்றியாவது ஏதாவது வேஸ்ட்டை சொல்லிட்டு தான் போவாங்க. நல்ல பாவனையை உடையவர்களுடைய பாவனையெல்லாம் கெடுத்துட்டு தான் போவாங்க. அவங்களுக்கெல்லாம் தெரியாது, அவங்களாம் அப்படி தான் இருப்பாங்க, நானே பார்த்துருக்குறேன் அப்படின்லாம் சொல்லி சொல்கிறவங்கள என்ன சொல்கிறார் பாபா? துரோகி. பாபா வீட்டுக்கே வந்துட்டு பாபாட்டையே வந்து எல்லாமே செய்துட்டு பாபா பற்றியே யஜ்யத்தை பற்றியே குறை கூறக்கூடியவர்களை தான் துரோகி என்று சொல்லப்படுது. டிஸ்சர்வீஸ் பண்ணக்கூடியவர்களையும் துரோகி என்று சொல்லப்படுகிறது. அவர்களோட பேசாதீங்க. ஞானத்தை தவிர வேற ஏதாவது விஷயங்களை பேசுகிறாங்கன்னா புரிஞ்சுக்கோங்க, இவங்க தான் சைத்தான். சைத்தான் அவங்கன்னு சொல்லிட்டார் பாபா. துரோகின்னு சொன்னார், அடுத்து என்ன சொல்கிறாரு? சைத்தான். சங்கு தாரே குசங்கு போரே, தீயவர்களோடு நட்பு வைத்தீர்கள் என்றால் நீங்களும் தீயவராக ஆகிவிடுவீர்கள். அப்போ யாரோட பழகணும், யாரோட பேசணும், அதுக்கும் நியமம் இருக்கு. ஞானத்தில் யார் உஷாராக இருக்காங்க, பாபா மனசில் யார் இடம் பிடிச்சிருக்காங்க, அப்பேற்பட்டவர்களோட பழகுங்க, அப்பேற்பட்டவர்களோட சேருங்க. அவங்க தான் உங்களுக்கு ஞான சம்பந்தமான இனிமையான விஷயத்தை கூறுவார்கள். யார் துரோகிகளோ அவங்க வாயிலிருந்து எப்போதுமே பிறரை பற்றி வீணானது தான் வரும். அவர்களோட பேசாதீங்க, பழகாதீங்கன்ட்டார் பாபா. முடியுமா? அப்படி புருஷார்த்த பண்ணணும் இல்லையா? நல்லது. மீட்டே மீட்டே सिकिलते सर्विसेबल वफादार फरमान बरदार बच्चों को माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को நமஸ்தே. யாருக்கு இன்னைக்கு பாபா அன்பு நினைவுகளை கொடுத்துருக்கிறார்? காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட, தேடி கண்டெடுக்கப்பட்ட சர்வீசபிள் குழந்தைகள், நம்பகமான குழந்தைகள், கட்டளைப்படி நடக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தாய் தந்தையினுடைய அன்பு நினைவுகள். நல்லது. தாரணிக்கான முக்கிய பாயிண்ட். फर्स्ट पॉइंट, जो देह रहित विचित्र है उस बाप से मोहब्बत रखनी है. யார் தேகமற்ற விசித்திரமான பாபாவோ அந்த பாபாவிடம் எல்லையற்ற அன்பு வைக்க வேண்டும். किसी देहदारी की नाम रूप में बुद्धि नहीं फसानी है. எந்த தேகதாரியினுடைய பேரு ரூபத்தில் புத்தி மாட்டிக்கொள்ள வேண்டாம். माया का थप्पड़ न लगे ये संभाल करनी है. மாயினுடைய அடி விழுந்து விடக்கூடாது, அதற்கு தன்னை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், जो ज्ञान की बातों की सिवाय दूसरा कुछ भी सुनाए उसका संग नहीं करना है. யார் ஞான விஷயத்தை தவிர
வேறு ஏதாவது விஷயத்தை கூறுகிறார்கள். ஞானம் ஒரு பாயிண்ட் கூட உங்களுக்கு சொல்லல். அப்பேற்பட்டவர்களோட தொடர்பே வைக்க வேண்டாம். ஃபுல் பாஸ் होने का पुरुषार्थ करना है. ஃபுல் பாஸ் ஆகுவதற்கான புருஷார்த்தம் செய்ய வேண்டும். அது என்ன புருஷார்த்தம் வாணிக்குள்ளே சொல்லியிருக்கார் பாபா. ஃபுல் பாஸ் யார் ஆகுவாங்கன்னு சொல்லியிருக்கார், கண்டுபிடிங்க. முல்லை மலராக்கக்கூடிய சேவை செய்ய வேண்டும். वरदानम एक बाप दूसरा न कोई, स्मृति से बंधन मुक्ति योग युक्त भव. ஒரு பாபா தவிர எனக்கு வேறு யாரும் கிடையாது என்ற இந்த நினைவு மூலமாக பந்தன் முக்தாக, பந்தனத்திலிருந்து முக்தி அடைந்தவராக, யோக யுக்தாக ஆகுங்கள். अब घर जाने का समय है. இப்பொழுது வீடு திரும்ப வேண்டிய நேரம். எனவே 2 விஷயத்தில் கவனம் கொடுக்கணும். பந்தன் முக்தாகணும், யோக யுக்தாகணும். बंधन मुक्त अर्थात लूस ड्रेस टाइट नहीं. பந்தன் முக்த அப்படின்னா அர்த்தம் என்ன? இந்த சரீரம் என்ற ஆடையை நீங்கள் லூஸாக அணிந்திருக்க வேண்டும். இந்த சரீரம் என்ற ட்ரெஸ் டைட்டாக இருக்கக்கூடாது. நான் ஆத்மா இந்த தேகம்லாம் நினச்ச உடனேயே நம்ம மனசு என்ன ஆகிடணும், அந்த நினைவிலிருந்து பிரிஞ்சு ஆத்மா உணர்வுக்கு வந்துடணும். நான் ஆத்மான்னு நினைக்கிறேன், ஆத்மா நினைவே வரமாட்டேங்குதுன்னா தேகங்கிற ஆடை நீங்கள் தளர்வாக அணியவில்லை, டைட்டாக போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். ஆர்டர் மில்லா அவர் செகண்டமே கயா. ஆர்டர் கிடைத்த மாத்திரத்தில் உங்கள் மனசு புத்தி செகண்டில் போயிடணும். ऐसी बंधन मुक्त योगयुक्त स्थिति का वरदान प्राप्त करने के लिए, இப்பேற்பட்ட பந்தன் முக்த ஸ்திதியையும் யோகியுக்த ஸ்திதியினுடைய வரதானத்தை பெறுவதற்கு, இது பெரிய வரதானம், வரதானமாக கிடைச்சாதான் உண்டு. சிலதெல்லாம் வரதானமாக வாங்கணும். இப்பேற்பட்ட பந்தன் முக்த் யோகியுக்த ஸ்திதி வரதானமாக பெறுவதற்கு சதா ஒரு உறுதிமொழி நினைவில் இருக்க வேண்டும். என்ன உறுதிமொழி நினைவில் இருக்கணும்? ஏக் பாப் தூசரான கோய். ஒரு பாபா தவிர எனக்கு வேறு யாரும் கிடையாது. क्योंकि घर जाने के लिए व सत्य राज्य में आने के लिए इस पुराने शरीर को छोड़ना पड़ेगा. என்ன சொல்றார் பாபா? வீட்டிற்கு செல்ல வேண்டுமானாலும் சரி, ராஜ்யத்திற்கு வர வேண்டுமானாலும் சரி, நாம் இந்த பழைய சரீரத்தை விட்டாக வேண்டும். இதோடு நாம் 2 இடத்துக்குமே போக முடியாது. அதனால் என்ன சொல்கிறார் பாபா? இந்த ட்ரெஸ்ஸை லூஸாக போட்டுக்கோங்க. செக் கரோ ऐसा எவரடி பனே ஹே. சோதனை பண்ணுங்க, அப்படி நான் எவரடி ஆத்மாவாக ஆகிவிட்டேனா? ये अभी तक कुछ रस्सियाँ बंधी हुई हैं, அல்லது இப்பொழுது வரை இன்னும் ஏதாவது கயிறுகளால் கட்டப்பட்டிருக்கிறேனா? ये पुराना चोला टाइट तो नहीं है. இந்த பழைய ஆடை டைட்டாக இல்லை தானே? இந்த பழைய சரீரம் என்ற ஆடை டைட்டாக இல்லை தானே? செக் பண்ணுங்க. இவ்வளோ அழகான வரதானம். வரதானம் வாங்கணும்னா பந்தன் முக்த நிலை, யோகி யுக்த ஸ்திதியினுடைய வரதானத்தை பெற வேண்டும் என்றால் ஒரு ப்ராமிஸை மட்டும் நினைவில் வச்சுக்கணும். என்ன ப்ராமிஸ்? ஒரு பாபா தவிர எனக்கு வேறு யாரும் கிடையாது. ஸ்லோகன் व्यर्थ संकल्प रूपी एक्स्ट्रा भोजन नहीं करो तो मोटीपन की बीमारियों से बच जाएंगे. வீணான எண்ணங்கள் என்ற எக்ஸ்ட்ரா உணவை சாப்பிடாதீர்கள். அப்படி சாப்பிடாமல் இருக்கும் பொழுது மோட்டா நிலையிலிருந்து, அதிக எடையினுடைய நோயிலிருந்து தப்பிக்கப்படுவீர்கள். வேஸ்ட் தாட்ஸ் பண்ண என்னாகும்? ஆத்மாவும் வெயிட் ஆகிடும், மனசும் வெயிட் ஆகிடும். இந்த வெயிட்டிலிருந்து நீங்கள் என்ன ஆகிடுவீங்க? அந்த நோயிலிருந்து தப்பிக்கப்படுவீர்கள். இன்றைய அவ்யக்த சமிகை. बाप को सबसे बढ़िया चीज लगती है सच्चाई. பாபாவிற்கு எல்லாத்தை விட ரொம்ப பிடித்தமான அழகான பொருள் பாபாக்கு எது பிடிக்கிறது? உண்மை. इसलिए भक्ति में भी कहते हैं गॉड इज ट्रूथ. அதனால தான் பக்தியிலையும் கூறப்பட்டுள்ளது காட் இஸ் ட்ரூத், இறைவன் தான் சத்தியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
சப்சி பியாரி சீஸ் சச்சாயி. இல்லை, அனைத்தை விட அன்பான பொருள், நேர்த்தியான பொருளும் எது? உண்மை. அன்பான பொருளும் எது? உண்மை. ஏனென்றால் யாரிடம் உண்மை இருக்கிறதோ அவர்களிடம் சுத்தம் இருக்கிறது. யாரிடம் உண்மை இருக்கிறதோ அவர்களிடம் சுத்தம் இருக்கிறது. वो क्लीन और क्लियर रहता है. அவர்கள் கிளீனாகவும் கிளியராகவும் இருப்பார்கள். யாரை சொல்கிறாங்க பாபா? உண்மையாக இருக்கக்கூடியவர்களிடம், உண்மையாக இருக்கக்கூடியவங்க கிளீனாகவும் கிளியராகவும் இருக்கிறார்கள். து சச்சாக்கி விசேஷத்தா கபினை சோடனா. எனவே பாபா சொல்றார், உண்மையினுடைய ஒரு விசேஷ தன்மையை ஒருபொழுதும் விட்டுவிட வேண்டாம். சத்தியதா கி சக்தி ஏக் லிஃப்ட் கா காம் கர்த்தியே. உண்மையினுடைய சக்தி ஒரு லிஃப்ட் போல வேலை செய்யும். டக்குன்னு மேலே உங்களை இழைத்து சென்று விடுகிறது அல்லவா லிஃப்ட்டு. அதுமாதிரி ஈஸியாக நீங்கள் என்ன ஆகிடுவீங்க? மேலே போயிடுவீங்க. மேலே போயிடுவீங்கன்னு அர்த்தம் முன்னேற்றத்தை அடைந்து விடுவீர்கள். நல்லது. ஓம் சாந்தி. அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா. கலியுகத்தில் இருந்து விடுதலை தந்தாய், சங்கம யுகத்தில் புது பிறவி தந்தாய், ஆத்மாவிற்கு ஒளி தந்தாய், மனதுக்கு நல்ல எண்ணம் தந்தாய். அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா. கண்ணுக்கு அணிகலனாய் சமநோக்கு பார்வை தந்தாய், மண்ணுக்கு அணிகலனாய் மனசேவை நீயும் தந்தாய், காதுக்கு இனிய ஞானம் தந்தாய், ஒவ்வொரு சொல்லுக்கும் இனிமை தந்தாய், காதுக்கு இனிய ஞானம் தந்தாய், ஒவ்வொரு சொல்லுக்கும் இனிமை தந்தாய், நல்லினிமை தந்தாய். அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா. வாழ்விற்கு அழகழகாய் அகநோக்கு எண்ணம் தந்தாய், ஆஸ்திக்கு உரியவனாய் பெருவாழ்வு நீயே தந்தாய், புத்திக்கு திவ்ய யோகம் தந்தாய், ஒவ்வொரு மூச்சுக்கும் நினைவு தந்தாய், புத்திக்கு திவ்ய யோகம் தந்தாய், ஒவ்வொரு மூச்சுக்கும் நினைவு தந்தாய், உன் நினைவு தந்தாய். அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ
பாபா அனைத்தும் நீ தந்தாய் பாபா அனைத்தும் நீ தந்தாய் பாபா அனைத்தும் நீ தந்தாய் பாபா உங்க இதயத்தை மனுஷங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா அதை அவங்க உடைச்சிடுவாங்க. இறைவனிடம் கொடுத்தால் அது பாதுகாப்பா இருக்கும். If you give your heart to humans, they might break it. Give it to God and it will be safe.